வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். மார்க் 5:36. அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார்.
நாம் கடைக்கு செல்லும்போது கையில் பணம் எடுத்து செல்கிறோம். ஏனெனில் கடைக்காரரிடம் பணம் கொடுத்தால்தான் அவரிடமிருந்து பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பணம் கொடுத்தால் நமக்கு விருப்பமான எந்த பொருளையும் பெற்றுக்கொள்ளலாம். பணம் கொடுக்காமல் எந்த பொருளையும் வாங்க முடியாது. இயேசுவிடம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் விசுவாசம் என்னும் பணத்தை கொடுக்க வேண்டும். விசுவாசத்தை கொடுத்தால் இயேசுவிடமிருந்து எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் இல்லாமல் இயேசுவிடம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் இயேசுவால் எதையும் செய்ய முடியாது. எனவே எதை இழந்தாலும் விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டு இவர்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தும். மேலும் ஆண்டவரே, இவர்களை உமது பிரசன்னத்தால் மூடி பாதுகாத்து கொள்ளும். இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.